அன்சரடி கடற்கரை பகுதியில் அதிகமான துரித உணவகங்கள் அமைஞ்சிருக்கு. துரித உணவகங்களால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மனோஜ் பதிவு செஞ்சுருந்தாரு. அங்கே இருக்கக்கூடிய துரித உணவகங்களில் கலப்படம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, அதை மக்கள் உணர்ந்து கொள்கிறாங்களா, அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் கடைக்காரர்கள் அதை தெரிஞ்சு செய்கிறாங்களா, அல்லது தெரியாமல் வேறு வடிவங்களில் வேறு யார்கிட்டருந்தோ வாங்கக்கூடிய பொருட்களில் கலப்படம் இருக்கிறது தெரியாமல் அதை செய்கிறாங்களா? பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், சென்னை கடற்கரை பகுதி என்பது பொதுவாக அநேக மக்கள் கூடுகிற பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக அழைத்து வரக்கூடிய ஒரு பகுதியாக இந்த கடற்கரை இருக்கிறது. இந்த பகுதிகளில் மாலை வேளைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் மாலை நேர துரித உணவு விடுதிகளும் குளிர்பான கடைகளும் ஏராளமாக மெரினா கடற்கரை எங்கும் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றன. இந்த கடைகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்கள் அனைத்துமே சுகாதாரமானவை தானா என்கிற ஒரு கேள்விக்குறி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. பொதுவாக இங்கு வரக்கூடியவர்கள் இந்த துரித உணவு கடைகளில் உண்பது உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்பதை தெரிந்து கொண்டே ஏதேனும் ஒரே ஒரு நாள் தானே சாப்பிடுகிறோம், என்றாவது ஒரு நாள் உண்கிறோமே என்கிற ஒரு அலட்சியத்தால் உண்பதாக இங்கு இருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். பொதுவாக இங்கு இருக்கக்கூடிய பஜ்ஜி வடை விற்கக்கூடிய கடைகளில் பார்த்தோமானால் அதில் இருக்கக்கூடிய மாவு உள்ளிட்ட எந்த ஒரு பொருளுமே சுகாதாரம் காக்கப்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் பரவலாக இருந்தாலும் கூட வரக்கூடிய இடங்களில் அவற்றை உண்பது ஒரு சாதாரணமான விஷயமாக மக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். மக்கள் மத்தியில் உணவு கலப்படம் குறித்த விழிப்புணர்வு இருந்தாலும் ஒரு அஜாக்கிரதையும் கூடவே இருப்பதாகவும் இங்கே வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய துரித உணவு விடுதிகளில் பயன்படுத்தப்படும் தண்ணீர் மற்றும் அந்த உணவு பொருட்கள், அந்த துரித உணவுகளை தயாரிக்க, குறிப்பாக சீன உணவுகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் சாஸ் வகைகள் மற்றும் அதில் இடப்படக்கூடிய வண்ண பொடிகள் உள்ளிட்டவை உடலுக்கு அதிக தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஸ்நாக்ஸ் வகைகள் என கூறப்படும் நொறுக்கு தீனிகள் தயாரிக்க பயன்படும் மாவு உள்ளிட்டவையும் அதிக சுகாதாரம் இல்லாமல் தொடர்ச்சியாக பல நாட்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிலும் இங்கு இருக்கிறது. அந்த ஒரு சூழலும் இந்த கடற்கரை பகுதிகளில் நிலவுகிறது. குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எண்ணெய். இந்த எண்ணெய் 2 நாட்களுக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது, குறிப்பிட்ட கொதிநிலைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு அறிவுரையை அரசே வழங்கியிருந்தாலும் கூட தினந்தோறும் 200 டிகிரிக்கு மேலாக கொதிக்க வைக்கப்படும் அந்த எண்ணெய் தொடர்ந்து நாட்கணக்கில் மாதக்கணக்கில் பயன்படுத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு உணவு விஷயங்கள், அதாவது பாதுகாப்பில்லாத உணவு அதிக அளவில் வழங்கப்படுவது கடற்கரை பகுதிகள் தான் என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே இருக்கிறது தேவேந்திரன்.